எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கலாம். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பால் உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இதுல இந்த 5வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் ஒரு வளர்ந்த முதிர்ந்த ஆவிக்குரிய ரீதியில தேறினவர்களுக்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார். அவருடைய விசுவாசத்திலிருந்து அவங்க வந்து வழுவி போகாதபடிக்கு, அவர்கள் கேட்ட சத்தியத்திலிருந்து அவர்கள் விலகி செல்லாதபடிக்கு இந்த ஆசிரியர் இவர்களுக்கு இந்த நிருபத்தை இவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில அவங்க எந்தவித தொய்வும் அடைந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்திற்காக இந்த நிருபத்தை எழுதுறாரு. இதை நம்ம பார்த்து கொண்டு வரோம். அதான் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை போதிக்கும் எபிரேய நிருபம் அப்படின்ற இந்த தலைப்பை கொடுத்து இந்த நிருபத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா, நம்ம கடைசியா பிரதான ஆசாரியர் அப்படின்ற ஒரு கருத்தியலை வச்சு இங்க இந்த ஆசிரியர் காண்பிக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ. தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர். தேவ தூதர்களை காட்டிலும் இவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர். மோசேவை காட்டிலும் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர். யோசுவாவை காட்டிலும் இவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவராயிருக்கிறார் அப்படின்னு காமிச்சிட்டு, பிரதான ஆசாரியரை காட்டிலும் இவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் அப்படின்றத காண்பிக்கிறாரு. எதன் அடிப்படையில காண்பிக்கிறாரு? 110ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொன்ன அந்த வேத வசனத்தின் அடிப்படையில இந்த இயேசு கிறிஸ்து நித்தியமான பிரதான ஆசாரியரா இருக்கிறார் அப்படின்றத ரொம்ப தெளிவா இந்த ஆசிரியர் நமக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு. முக்கியமா இந்த எபிரேய விசுவாசிகளுக்கு நாம பாரம்பரியமாய் பழக்க வழக்கங்களை கொண்டு வந்த இந்த பிரதான ஆசாரியர் நமக்கு ஒரு பூரணத்தை ஏற்படுத்தல. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து நம்மை பூரணப்படுத்துகிறார். அவர் பூரணராகி நம்மை பூரணப்படுத்துகிறார். அவர் மனிதராய் பரிபூரணராய் காணப்பட்டார். இங்க இந்த 5ஆம் அதிகாரத்துல அவர் பூரணரானார், கீழ்ப்படிந்தார், இப்படிலாம் வசனங்களை பார்த்துட்டு அவர் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் அப்படின்ற ஒரு கருத்தியல்ல சில நேரத்துல வந்துடுறாங்க. அது தவறு. அவர் பூரணர் ஆனார் அப்படின்னா அதுக்கான என்ன அப்படின்னா அந்த 7ஆம் வசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுது, மாம்சத்தில் இருந்த நாட்களில். அந்த லைன் ரொம்ப முக்கியம். மாம்சத்துல அவர் இருக்கும் பொழுது இந்த மாம்சம் பரிபூரணமா இல்ல. பரிபூரணமா இல்லாம தேவனிடத்துல சேர முடியாது. ஏன்னா தேவன் பரிசுத்தர் இல்ல, தேவன் பரிசுத்தர். அப்ப அங்க நாம சேரணும்னா அந்த அளவுக்கு நம்ம பரிபூரணரா இருந்திருக்கணும். ஆனா மனுஷன் அப்படி இருந்தானான்னு கேட்டா இல்ல. ஆனா தேவன் அப்படிதான் படைச்சாரு. ஆனா மனுஷன் அந்த நிலையை என்ன பண்ணிட்டான்? இழந்து போயிடுறான். இப்ப இழந்து போன அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனா வந்து மாம்சத்துல வெளிப்பட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிதலை அதாவது கீழ்ப்படிதலற்ற மாம்சத்திற்கு கீழ்ப்படிதலை கொடுத்து இப்ப பரிபூரணராகி பிதாவின் இடத்துல இப்ப சேரக்கூடிய ஸ்லாக்கியத்திற்குள்ளாக நம்மை அவர் நிறுத்தும்படியாக தம்மை நிறுத்தி கொண்டார். இப்ப நமக்கு ரெப்ரசன்டேட்டிவா அவர் இருக்கிறதுனால அவருக்குள்ளாக அவர் மூலமாய் அவருடைய வழியை பின்பற்றி இப்ப நாம் என்ன பண்ண முடியுது? பிதாவின் இடத்துல சேர முடிகிறது. சொல்லிட்டு இது என்ன முறைமைனா மெல்கிசேதேக்கின் முறைமைன்றார். நீங்க வந்து லேவிய முறைமைப்படி, ஆரோனின் முறைமைப்படி நீங்க ஆசாரியர்களை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு புதுசான விஷயத்த சொல்லல. வேதத்துல இல்லாத விஷயத்த நான் சொல்ல, வேதத்துல இருக்கிற விஷயத்த தான் நான் சொல்றேன் அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. அவனுடைய பழைய ஏற்பாட்டுல இருந்து மேற்கோள் காமிச்சு 110ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொன்ன அந்த வசனத்தை மேற்கோள் காமிச்சு, இதன்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்குமான பிரதான ஆசாரியர்
இவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா சடனா ஒரு பிரேக் அடிச்சிடுறாரு. திருப்பி கொண்டு வர்றாரு. திருப்பியும் இத பத்தி பேசுறாரு. 7ஆம் அதிகாரத்துல பேசுறாரு. ஆனா பேசிட்டே வந்தவரு கொஞ்சம் லெட்டர எழுதிட்டு இருக்கும்பொழுதே அவங்களுடைய ஆவிக்குரிய நிலை வந்து லெட்டர்ல அப்படியே தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. ஏதோ இந்த பழைய காலத்து படம் பார்த்தீங்கன்னா, அப்படியே லெட்டர பிரிச்சா முகம் வந்து வரும். அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து வீடியோ கால் வந்து அதுதான். வீடியோ கால்ன்ற கான்செப்ட்டே தமிழ் சினிமா தான் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா லெட்டர பிரிச்சா உள்ள இருந்து மூஞ்சி வரும். எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. இன்னைக்கு ஃபோன்ல நமக்கு மூஞ்சி தெரியறதுக்கு முன்னாடிலாம் 50 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் யோசிச்சுட்டான். அப்ப இங்க வந்து இந்த ஆசிரியர் லெட்டர எழுதும்போதே இந்த சபையினுடைய மூஞ்சி தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. ஒரு பெரிய சத்தியத்த எழுத வந்துட்டு டக்குன்னு சடன் பிரேக் அடிச்சுட்டாரு. என்ன சொல்ட்டாரு, இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுவது இத இப்ப நெனைக்கிறேன். இந்த லெட்டர படிச்சுக்கிட்டே வரும்பொழுது, அவங்க அப்படியே கொஞ்சம் கவனம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறதுன்றத இவர் எழுதும்போதே புரிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன் அவருக்கு. சிலதுல அப்படிதான். பிரசங்கம் பண்ணும்போது, ஆள் மண்டைய இங்கே இருப்பாங்க. ஆனா ஆவி மேல பறக்கிறது இங்க தெரியும். அப்படியே ஆள் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆள் அப்படியே பார்த்தா மேல அப்படி பறந்து போய் வெளிய போயிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன புடிச்சு இழுக்கவா முடியும்? ஆள புடிச்சு இழுக்கலாம். ஆவிய புடிச்சு எங்க இழுக்குறது? ஆனா ஆள் மட்டும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆவி வேற இடத்துல இருக்கும். அதாவது சில இடத்துல பசங்கள்ட்ட கீபோர்ட்லாம் வாசிக்கும்போது சொல்லுவேன். "டேய் நீ வாசிக்கிற, நீ ஆனா பறந்து போறது எனக்கு தெரியுது. கவனமா வாசி" அப்படின்ட்டு சொல்லுவேன். அப்ப அ ஒரு கவன சிதறல் இல்லாம கருத்தாய் கவனிக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு சத்தியத்தை இங்க மெல்கிசேதேக்க பற்றி அவர் வந்து கற்றுத்தர விரும்புறாரு. ஆனா டென்ஷன் ஆயிட்டாரு கொஞ்சம். என்ன சொல்ட்டாரு, "நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் ஆனபடியினால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கிறது. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள்." அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பாலை உண்ண தகுந்தவர்கள் கிடையாது. பாலை உண்ண வேண்டியவர்கள் கிடையாது. பாலை உண்ண தக்கவர்கள். அதாவது உண்ணத்தக்கவர்களா அவங்க ஆயிட்டாங்களாம். எப்ப வந்து நம்ம வந்து ஒரு எளிய ஆகாரங்களை உண்ணுவோம்? நமக்கு எப்பயாவது உடம்பு சரியில்லன்னா, எளிய ஆகாரங்களை உண்ணுவோம். நான் அப்படி கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லனா தான் நல்லா சாப்பிடுவேன். வயிறு சரியில்லனா தான் நல்லா பிரியாணி வாங்கிட்டு வந்து வயிறு சரியில்லனா இல்ல, எந்த வியாதியா இருந்தாலும் பிரியாணி தான் நமக்கு ஒரே ட்ரீட்மெண்ட். ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லன்னா, கொஞ்சம் எளிதா ஜீரணமாகக்கூடிய உணவ சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இங்க இவங்க ஆவிக்குரிய ரீதியில பலனடைஞ்சு போயி, இவங்க வந்து பலவீனம் அடைஞ்சு, இவங்க பலன் குன்றி போயி, இவங்க நோய்வாய்ப்பட்டது சரீரத்தில இல்ல, ஆவியில. ஆவிக்குரிய ஜீவியத்தில இவர்கள் பலன் இல்லாதவர்களா இருந்தபடினால், இப்ப என்னவாயிட்டாங்களாம்? பாலை உண்ணத்தக்கவர்களாயிட்டாங்களாம். எளிமையான ஆகாரங்களை உண்ணத்தக்கவர்களாயிட்டாங்களாம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டியவர்கள், இப்ப ஒரு அ ஒரு பலனற்று, திடனற்று, ஒரு சாதாரண ஒரு எளிமையான சத்தியங்கள கேட்டு, அத ஜீரணிச்சுக்கலாம் போதும்ன்ற அளவுக்கு ஆயிட்டாங்களாம். பால் ஒண்ணும் தப்பான உணவு கிடையாது. அது பலன் கொடுக்கிறது தான். ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள்ன்ட்டு வசனத்தை குறித்து சொல்லுது. ஆனா, மத்த சபை இப்ப கலாத்தியா சபையில, கொரிந்திய சபையில, பிலிப்பிய சபையில சொல்றாருன்னா, அவங்க இப்ப தான் புதுசா என்ன பண்றாங்க, கர்த்தருடைய சத்தியத்த கேட்கறாங்க. ஆனா இவங்க என்ன எப்படிப்பட்டவங்க? சர்வத்துக்கும் சுவிசேஷத்தை கொண்டு சென்றவங்க. கொண்டு செல்ல கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவங்க. இவங்க மூலமா தான் சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுச்சு. அப்படிப்பட்ட திருச்சபை எப்படிப்பட்ட நிலையில இருக்குதா? பாலை உண்ணத்தக்கவர்களாய் ஆயிட்டாங்க. இதுக்கு விளக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் நிருபத்த நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். நான் சொன்னேன்ல, 2த்தையும் நான் ஒரே நேரத்தில எடுக்கவே இல்ல. அது ஒரு ட்ராக்ல எடுத்தேன். எப்பயோ ஒரு முறை அத நோட்ஸ் எடுத்து வச்சேன். இது ஒரு ட்ராக்ல எப்பயோ ஒரு முறை நோட்ஸ் எடுத்து வச்சேன். இப்ப நம்ம அத சேர்த்து படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா சைட் பை சைடு அது எனக்கு ஒண்ணா வரும். ஒரே நேரத்தில ஒரே மாரியான காரியங்கள நமக்கு போதிக்க வரக்கூடியதா இருக்குது. அதுல 3ஆம் அதிகாரத்தில பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் தானே இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த 3ஆம் அதிகாரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த எபிரேய யூத சபை மக்கள
அவங்க சில நேரத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவங்க விருத்த சேதனம் போன்ற யூத பாரம்பரியத்திலே பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத பார்த்து பவுல் என்ன சொல்றாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலைக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்ட்டு ரொம்ப கடுமையா அவங்கள எச்சரிக்கிறாரு. எபிரேயர்கள அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் இவர்கள பாலை உண்ணத்தக்கவர்களாயினீர்கள். ஒரு ஒரு கடினமான, புஷ்டியான, ஒரு பலமான ஆகாரத்தை நீங்கள் உண்டு, பலமாய் இந்த உலகத்துல சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டிய நீங்கள், இப்ப பலவீனம் அடைஞ்சு, பலன் குன்றி போய், பால குடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படின்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, பாலை உண்ணத்தக்கவர்கள் பால் உண்கிறவன் குழந்தையாய் இல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு? வாசிங்க, வாசிங்க. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் பழக்கமில்லாதவனாயிட்டாங்களாம். இப்ப ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டு, நீதியின் வசனத்துல உங்களுக்கு ஸ்கில் இல்ல, பிராக்டிஸ் இல்ல. உங்களுக்கு அத என்ன பண்ண முடியல? நீதியின் வசனத்த பழக்கப்படுத்த நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மறந்து போயிட்டீங்க. அந்த வசனம் இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த பகுதி இப்ப நம்ம வாசிச்ச பகுதியில, நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களாய் அவர்கள் மாறிட்டாங்க. இப்ப 14ஆம் வசனத்துல சொல்றாரு, பலமான ஆகாரமானது நன்மை. இப்ப பால் உண்ணாம நீங்க பால் தப்பு கிடையாது. இப்ப இங்க ஒரு சொல்ல வர வேண்டிய விஷயத்துல பார்த்தா, இப்ப நம்ம எளிமையான அடிப்படையான சில விஷயங்களை சொல்லி தரதுனால அது தப்பு கிடையாது. ஆனா பால் உண்ணுகிறவர்கள் யாரு? குழந்தைகள். ஆனா நீங்க பலமான ஆகாரத்தை உண்ண வேண்டியவர்கள். இப்ப உங்களுடைய ஆவிக்குரிய மந்த நிலை, உங்க சோர்வு, உங்க பலவீனம், உங்களுடைய இயலாமை, உங்களுடைய சோம்பேறித்தனம். இங்க அந்த வார்த்தையாதான் அந்த வார்த்தை இருக்குல்ல, நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் சொல்லிருக்குல்ல, நாத்ராஸ் அப்படின்னா சோம்பேறிகள்ன்ட்டு அத மொழிபெயர்க்கலாம். ஸ்லகிஷ், ஸ்லோவர், லேசி, டல் இப்படின்ட்டு நிறைய விதங்கள்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்ப பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உடையவர்களுக்கே. இப்ப பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதான முயற்சி செய்ய நமக்கு வசனத்தை என்ன பண்ணணுமா? பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த கற்றுக்கொண்டு அவற்றை பயிற்சி செஞ்சு, பயிற்சியினால் நன்மை தீமை, எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு, எது செஞ்சா கர்த்தருக்கு பிரியம், எது செஞ்சா கர்த்தருக்கு பிரியம் இல்ல, எது கர்த்தர் விரும்புவாரு, எது கர்த்தர் விரும்ப மாட்டாரு, எது கர்த்தர் எனக்கான சித்தத்தை வைத்திருக்கிறாரு, கர்த்தர் எனக்கான நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, எது எனக்கு தகுதி இல்லாதது அப்படின்ற வித்தியாசத்தை பகுத்தறியத்தக்கதாக பயிற்சி செஞ்சு, அந்த பயிற்சி ஒரு முயற்சியோடு கூட ஒரு பயிற்சி செஞ்சு, இப்ப வசனத்திலே நாம் பழக்கம் உடையவர்களாய் மாற வேண்டும். இதான் இந்த ஆசிரியர் சொல்றாரு. இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டியவங்க எப்படி இருக்காங்களா? கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள். சிலதுல கேட்கறது செவித்திறன் குறைபாடு பத்தி இங்க சொல்லல, ஒரு பிசிக்கல் கண்டிஷனை பத்தி சொல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை பத்தி பேசுறாரு. சில மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. இங்க அத சொல்ல, கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள்னா, உங்க காது இருந்தும் நீங்க என்ன பண்றீங்க? கேட்க மாட்டீங்க. மந்தம் உள்ளவர்களா இருக்கீங்க, சோம்பேறித்தனம் உள்ளவர்களா இருக்கீங்க அப்படின்றாரு. கேட்கறதுலயே சோம்பேறித்தனம்னா எப்படி செய்வாங்க? இல்ல, கேட்கறதுலயே சோம்பேறித்தனம் வந்துருச்சு. கேட்கறதுலயே அவங்களுக்கு ஒரு ஒரு பலன் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. கேட்கறதுலயே அவங்களுக்கு சோம்பேறித்தனம்னா எப்படி அதை ஏற்றுக்கொண்டு அதை ஆமான்ட்டு அங்கீகரிச்சு அதை தங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்த முடியும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே என்ன ஆயிருது? இவங்க விலகி போனவர்களா இவங்க மாறிட்டாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கேள்வியில் மந்தம் உள்ளவர்களாய் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. கர்த்தர் எப்பொழுதுமே பேசுகிற தேவன், பேசாதவர் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பேசுகிறார்.
ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். நாம கேட்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம செவிகளை சாய்க்கிறோமா? கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் செவிகளை சாய்க்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. 12ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, சபையை பார்த்து சொல்றாரு. காலத்தை பார்த்தால்னா இந்த காலம்ன்றது 2 விதத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு டைம் பீரியட். இப்போ ஒருத்தவங்க போதகரா படிக்கிறாங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 3 வருஷம் படிக்கிறாங்க. இப்ப டிப்ளமோ படிச்சுட்டு கூட ஃபாஸ்ட்டா அவங்க வந்து ஆர்டினேஷன் வாங்கிக்கலாம். இல்லன்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சுட்டு அவங்க ஃபாஸ்ட்டா என்ன பண்றாங்க, ஒரு ஆர்டினேஷன் வாங்குறாங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆச்சுன்னா போதகர் ஆயிரணும். 2 வருஷம்னா அப்புறம் டிப்ளமா ஆயிரணும். நம்ம ஒரு ஆரம்ப கட்ட சபையா இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் 3 வருஷம் அவங்கள உலகமெங்கும் சென்று கலக்குகிறவர்களாய் கர்த்தர் மாற்றினார். ஆவியானவர் உள்ள என்னைக்கு போனாரோ அவர் உலகத்தை அசைக்கிறவர்களாய் மாறினார். இப்ப இந்த அளவுல நீங்க டைம் பீரியட் 20 வருஷம் விசுவாசின்றீங்க, 30 வருஷம் விசுவாசின்றீங்க. இந்த டைம் பீரியட்ல காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, அதாவது மற்ற சபையோட இந்த சபை சம்திங் ஸ்பெஷல். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்கள்ட்ட நியாயப்பிரமாணம் இருக்கு, தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கு, சங்கீதங்கள், ஞான பாடல்கள் இருக்கு. கர்த்தரை யாருன்னு தெரியும். கர்த்தருடைய அதிசயமான கிரியைகளை தங்களுடைய முற்பிதாக்கள் மூலமாய் இவங்க கேள்விப்பட்டாங்க, அறிஞ்சாங்க. அதை பற்றிதான ஒரு தெளிவான அறிவு இவங்களுக்கு செவி வழி செய்தியாக அவங்க பரம்பரையாக தகப்பன் தாய் மூலமாகவே அவங்களுக்கு கடத்தப்படுது. அந்த டைம் பீரியட் எடுத்துக்கலாம். இன்னொரு டைம் பீரியட் இந்த காலத்தை பார்த்தால்னா சூழல், நீங்க வாழ்கின்ற சூழல், அந்த காலம், அப்படி ஒரு கருத்து, அந்த ஒரு கருத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். வாழ்கின்ற நாட்கள், இந்த நாட்கள்ல போதகரா இருக்க வேண்டிய நீங்கள் யாரை பத்தி சொல்றாரு? ஊழியக்காரங்களை பத்தி சொல்ல, ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்களை பார்த்து சொல்ல, சபையை பார்த்து சொல்றாரு. நீங்க போதகர்கள்ன்றாரு. யாருக்கு போதிக்கக்கூடியவர்கள்? உலகத்திற்கு போதிக்கக்கூடியவர்கள். உலகத்திற்கு சோ கால்ட் வேர்ல்டு சபை சொல்லுகிற அந்த உலகத்திற்கு கர்த்தர் யாரை கொண்டு கற்றுத்தர விரும்புகிறார்னா, சபையை கொண்டு கற்றுத்தர விரும்புகிறார். திருச்சபையில் இருக்கிற மக்களை கொண்டு கற்றுத்தர விரும்புகிறார். திருச்சபையில் இருக்கிற மக்கள் தான் இப்ப நம்ம சபையாய் கூடி வரோம். கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். இதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துறோம். இதனுடைய பிராக்டிக்கலான அப்ளிகேஷன் எங்க இருக்கு? வார நாட்கள்ல இருக்கு. நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல, நம்முடைய வீடுகள்ல, நம்ம போற இடங்கள்ல நம்ம கற்றுக்கிட்ட சத்தியங்களை நம்ம நடைமுறைப்படுத்தி அவர்களுக்கு பிரச்சனைகளை எப்படி கையாளணும், எப்படி அவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்யணும், எப்படி கர்த்தரை நம்பணும், கர்த்தரை நம்பி எப்படி வாழ்க்கையில முன்னேறணும்ன்றத உங்களை குறித்து வச்சு என்னைய வச்சுதான் கர்த்தர் என்ன பண்றாரு? போதிக்கிறாரு. இந்த உலகத்திற்கு போதகராக இருக்க வேண்டியவர்கள் நாம இருக்கிறோமா? போதிக்கப்படுறோம். ஒரு விஷயத்தை பார்த்தா நமக்கு 10 பேர் ஆலோசனை சொல்றான், தப்பு கிடையாது. நிறைய பேருடைய ஆலோசனைகள், ஒரு வயதுல முதிர்ந்தவர்கள், அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் நமக்கு அவசியம். ஆனா வசனத்தை மிஞ்சி நமக்கு அது போயிடக்கூடாது. வீட்டுல ஒரு பிரச்சனை, மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டைன்னா கூட வேலை செய்யறவன் அவன் பயங்கரமா ஏத்தி விடுவான். நான் இப்படி என் வாழ்க்கை எப்படி நடந்துச்சு தெரியுமா, நான் எப்படி செஞ்சேன் தெரியுமா, அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன். இப்படி கத்துக்க கூடாது. ஒரு பிசினஸ் செய்யறோம் அப்படின்னா மற்றவர்கள் செய்யற காரியங்கள் இருந்து நாம அதை கற்றுக்க கூடாது. நாம கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, நமக்கு கர்த்தர் போதித்த காரியங்களை கொண்டு உலகத்திற்கு கற்றுத்தரணும். ஓஹோ, இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்ட்டு அவங்க நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்ல தெரிவிக்கிறோமா? கர்த்தர் நம்மளை போதகர்களாக, இந்த உலகத்திற்கு மெய்ப்பர்களாக, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக, உப்பாக, மலையின் மீது இருக்கிற பட்டணத்தை போல ஒரு வழிகாட்டியாக, ஒரு கலங்கரை விளக்கமாக கர்த்தரை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். போதகராய் இருக்கிற நீங்கள், போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள், உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. அடிப்படையான காரியங்களை மறுபடியும் உங்களுக்கு சொல்லி தர வேண்டியது இருக்கு. இதெல்லாம் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும்.
ஆனா இதுலயே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, சுத்திட்டு இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ண தக்கவர்கள் ஆனீர்கள். நாம சபைக்கு சும்மா வந்துட்டு போறவங்க மாத்திரம் கிடையாது. சமுதாயத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். கர்த்தர் அப்படிதான் நம்மள அழைச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மளை அழைத்த அழைப்பினுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமுதாயத்திற்கு நம்மளால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் கர்த்தர் நம்மள அழைச்சிருக்கிறாரு. அந்த தெரிந்து கொள்ளுதல் அப்படிதான் இருக்கு. வசனத்தை கொண்டு தேவ வசனத்த பகிரங்கமா ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக தான் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துறாரு. வார்த்தை மாம்சமாகி நன்மையினாலும் கிருபையினாலும் அவர் நம் மத்தியில வாசம் செய்தார். இப்ப எப்படி இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இந்த பூமியில வாசம் செய்தாரோ, அதே போல வேத வசனங்களின் சத்தியங்களை நாம நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமா மாற்றி இந்த உலகத்திற்கு கிருபையும் சத்தியத்தையும் அறிவிக்கிறவர்களாய் நாம வாழணும். இதான் நம்மளை குறித்ததான தேவனுடைய சித்தம். 13ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, என் ஜனங்கள் அப்படின்ற பதத்துல இயேசு பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் வந்து எத்தனை முறை வந்து அறிவிக்கிறார் பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, ஒரு சில வசனங்களை வாசிச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம போலாம். ஓசியா வாசிச்சிருங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாக. அறிவில்லாம, சரியான தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாம, சரியான ஒரு தெளிவான ஒரு நிலையில இல்லாம, 4ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படின்ட்டு வருது. அடுத்து தொடர்ந்து அடுத்த பகுதி, அதுக்கு அடுத்த பகுதியில இன்னும் கடினமான வார்த்தைகளை கொண்டு அந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஜனங்களை எச்சரிக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கேட்க மாட்டோம்ட்டு சொல்றாங்களாம். கர்த்தர் கூப்பிடுறாரு, இவங்க என்ன பண்றாங்க? செவி சாய்க்கல. என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகையில் பண்ணுவேன். பயப்படும் காரியம் குசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவை போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கம் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகட்டும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் வந்து அவங்க கூப்பிடும்போது கர்த்தர் கேட்க முடியல? இப்ப ஏன்னா அவங்க அறிவை வெறுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை அவங்க சூஸ் பண்ணல. நான் சொல்லியிருக்கேன், sin is not an accident, it is a choice. அது வந்து ஒரு நாம செலக்ட் பண்றது. இதை செய்வேன் அப்படின்ட்டு நாம தேர்ந்தெடுத்து இதை செய்யறது தான் பாவம். செய்யாம இருக்கலாம்னா செய்யாம இருக்க முடியும், பேசாம இருக்க முடியும்னா பேசாம இருந்திருக்க முடியும், அந்த காரியத்தை நடப்பிக்காம இருக்க முடியுமா, செய்யாம இருக்க முடியும். ஆனா நாம அதை சூஸ் பண்றோம், இதுதான் நான் செய்வேன்ட்டு சூஸ் பண்றோம். அவங்க என்ன பண்ணலையா? பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கழிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால். எப்படிப்பட்ட யோசனை அவங்களது? அக்கிரமமான யோசனை. அக்கிரமத்தினால அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்க. கேட்கும்போதே படிக்கும்போதே பயமா இருக்குல்ல? கர்த்தருக்கு பயப்படுதல தெரிந்து கொள்ளல, அதை அவங்க அசட்டையா நின்றாங்க.
நம்ம சொல்லும் போதெல்லாம் அதை பற்றியான ஒரு ஒரு கரிசனையா இல்ல. இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டே இருந்தாங்கன்னா, ஆபத்து வரும்பொழுது இது இது வந்து என்னன்னா, ராணுவத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, பயங்கரமான ட்ரெய்னிங் இருக்கும். இப்போ சமீபத்தில இந்த வெனிசுலா அதிபர அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, இந்த டெல்டா ஃபோர்ஸ பத்தி படிச்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு தங்களோட வாழ்நாள் முழுக்க ட்ரெய்னிங். எதுக்கு? அந்த ஒரு 4 நிமிஷம் 4 டூ 10 நிமிஷம் தான் அந்த ஆப்பரேஷன் நடக்குது. ஏர்போர்ட்லருந்து இறங்குறாங்க. கடகடன்னு போயிட்டு அவர அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவ்வளவுதான். இந்த மிஷன நடக்கிறதுக்கு நடத்துறதுக்கு அவங்க வாழ்நாள் ஃபுல்லா அவங்க ட்ரெய்னிங். ஏதேதோ ட்ரெய்னிங் எடுக்குறாங்க. எப்படி எப்படியோ ட்ரெய்னிங் எடுக்குறாங்க. அப்ப எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் அவங்களுக்கு வந்துருது. ராணுவத்துல தினமும் பரேட்ஸ் அது இது இந்த ட்ரெய்னிங் அந்த ட்ரெய்னிங் எல்லாம் இது பண்றாங்க. திடீர்னு ஆபத்து வரும்போது அப்பதான் எங்கடா துப்பாக்கிய காணோம், எங்கடா அத காணோம், இங்க இத காணோம், இங்க வச்சிருந்த ரேடார் சிக்னல் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு அப்ப போய் தேடிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா அது என்னதுன்னு காலத்துல சரியான நேரத்துல பயிற்சி செஞ்சு எல்லாவற்றையும் சரியா வச்சிருந்தா, ஆபத்து வரும்போது என்ன ஆயிருது? டக்குன்னு தெரிஞ்சு வச்சு இமிடியேட் ரியாக்ஷன் யாரு சீக்கிரமான ரியாக்ஷன் குடுக்குறாங்களோ அவங்க தான் என்ன பண்றாங்க? வெற்றி பெறுறாங்க. இப்ப வேத வசனத்தை ஏற்று, வேத வசனத்தை கேட்டு, அதன்படி செய்ய கவனமா இருந்து, அத பற்றிதான தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட சரியா நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, ஆபத்து வந்தோனே நம்ம என்ன பண்ணுவோம்? இமிடியேட்டா டக்குன்னு ரியாக்ஷன் குடுத்து, அத அடிச்சு விரட்டிட்டு, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். நீங்க மந்தம் உள்ளவர்களா இருந்தீங்க அப்படின்னா, அது உங்கள மேற்கொண்டுரும். நான் சும்மா பூனைக்குட்டிய தடவி குடுக்குற மாரி, கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உங்கள நன்மை செய்வாருன்ட்டு இப்படியே போதிக்கிறது மாத்திரம் என் வேலை கிடையாது. என் வேலைய நான் கரெக்ட்டா செய்யணும். வசனத்த போதிக்கணும். நீ ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தரிடத்துல இருக்கணும்ல. கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தரிடத்துல இணைஞ்சா தானே இப்ப ஃபேன் இருக்கு. ஃபேன்ல வந்து லைன் குடுத்தா தானே வரும். ஃபேன் ஓடும். ஃபேன் எவ்வளவு காத்து வரும் தெரியுமா? ஃபேன் எவ்வளவு அழகானது தெரியுமா? தங்கத்திலேயே ஃபேன கூட மாட்டுங்களேன். கனெக்ஷன் குடுக்கலன்னா ஒண்ணுமே இல்ல. நீங்க கர்த்தரோடு கூட நீங்க இணைஞ்சு இல்ல, கர்த்தருக்கு பிரியமா நீங்க வாழல, கர்த்தரோடு கூட நீங்க இணைஞ்சலன்னா எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் இங்க சொல்றாரு. ஆபத்து வரும்போது என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா நீ என்ட்ட இல்ல. நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பதில் சொல்லாதவரா? பதில் பேசாதவரா? இல்ல உதவி செய்யாதவரா? அவர் என்ன நான் உதவியெல்லாம் செய்ய மாட்டேன் போ! அப்படின்ட்டு அப்படியே ஒளிஞ்சுகிறவரா? இவன் அவர்ட்ட இல்ல. இவன் கேட்கிறவன் என்ன பண்ணல? அவர்ட்ட இல்ல. அதனால அவரால என்ன பண்ண முடியல? செய்ய முடியல. எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை இல்ல? நம்ம சீர்தூக்கி பார்த்து நம்ம வந்து சரியானவற்றை பிடிச்சுக் கொள்ளணும். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவன் முன்னணியும் அறியும். இஸ்ரவேலோ தன்னுடைய ஜனங்களை பத்தி சொல்றாரு. இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அறிவும் கிடையாது, உணர்வும் கிடையாது. கால்ல வந்து மரத்து போது, அப்ப வந்து ஒரு நெருப்புல கால் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கால் வெந்து போதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து இல்ல? கால் நெருப்புல பட்டோம்னா டக்குன்னு சுருக்குன்னு எடுத்துடுறோம். இது உணர்வு. டக்குன்னு நீங்க எடுக்கல அப்படின்னா என்ன ஆயிருது? பெரிய ஆபத்து உண்டாயிருது. பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளாக போயிருது. இப்படிதான் கர்த்தருடைய ஜனங்க எச்சரிக்கப்பட்டு நான் சொல்லிருக்கேன்ல, இந்த சூடுண்ட மனசாட்சின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்லுவேன். காஃபிய மொத சுருக்குன்னு சூடா குடிச்சிட்டீங்கன்னா, வாயெல்லாம் பொத்து போன மாரி இருக்கும். நீங்க மறுபடியும் நீங்க அதே மாரி சூடா குடிச்சிட்டே இருங்களேன், ஒரு கட்டத்துல அடுப்புல இருந்து டைரக்ட்டா எடுத்து நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? குடிக்க ஆரம்பிச்சுருவீங்க. அதே மாரி தான். நம்ம பாவம் செய்யும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துறாரு. நீங்க அந்த உணர்வ அசட்டை பண்ணீங்கன்னா, இப்ப என்ன ஆயிருது? சுருண்ட மனசாட்சி ஆயிருது இப்ப. கர்த்தர் உணர்த்திட்டு தான் இருக்கிறாரு. சூடு அப்படிதான் இருக்கு. ஆனா நமக்கு தான் என்ன பண்ணல? அத பத்தியான உணர்வு இல்லாம ஆயிட்டோம். சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவும் இல்ல, உணர்வும் இல்ல. அப்படிதானே போட்டிருக்கு? என் பைபிள்ல அப்படிதான் போட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள்
அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அறிவில்லாமையினால் தான் அவங்க என்ன பண்றாங்களாம்? சிறைப்பட்டு போறாங்க. அறிவில்லாமையில தான் சங்காரமாகறாங்க. அறிவும் இல்ல அவங்களுக்கு, உணர்வும் இல்ல அப்படின்றாரு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல எரேமியா சொல்றாரு பாருங்க. 4ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம். என் ஜனங்கள் மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். என் ஜனங்கள், இது வேற ஆள் கிடையாது. மறுபடியும் வசனத்தை சொல்றது யாருன்னா என் ஜனங்கள், என் ஜனங்கள்ன்றார். கர்த்தருடைய ஜனங்கள் தான் தங்களுடைய அறியாமையினால கர்த்தருடைய நல் வழி நடத்துதலை இழந்து போயிடுறாங்க. தொடர்ந்து இந்த வசனங்கள்லாம் வீட்டுல போய் வாசிங்க. வாசிக்கிறதுக்கே பயம் உண்டாகும். உங்க வழிகளை சீர்தூக்கி பார்க்கறதுக்கு இந்த வசனங்கள் உங்களை நல்வழிப்படுத்தும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர். ஒரு பறவைக்கு கூட தெரியும்பா, ஆனா கர்த்தருடைய ஜனங்களுக்கு அறிவும் கிடையாது, உணர்வும் கிடையாது, தெளிவும் கிடையாது. இதனாலதான் அவங்க சிறைப்பட்டு போறாங்க. இதனாலதான் ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. இதனாலதான் கர்த்தருடைய வழி நடத்துதல் இழந்து போறாங்க. அப்புறம் ஐயோ குய்யோன்னு கத்திக்கிட்டு இருந்தா ஒன்னும் நடக்காது. எப்படி நாம கர்த்தரிடத்துல இருந்தா தானே கர்த்தரிடத்துல நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரிடத்துல கிட்டி சேராமலேயே நம்ம கர்த்தரிடத்துல நன்மை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு காலம் முடியாது. நீங்க தலைகளா நின்று தண்ணி குடிச்சா கூட முடியாது. ஏன் 9 மணிக்கு மேல வந்தீங்கன்னா காணிக்க போடாதீங்கன்னு சொல்றேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? எதுக்கு கரெக்டா சபையில கலந்து கொள்ளுங்க, ஆராதனையில கலந்து கொள்ளையா? நீங்க காணிக்க போட்டு அவசியமே கிடையாது. நான் காணிக்க போட்டேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கர்த்தர் செய்யறவர் தான். ஆனா வெறும் காணிக்க மட்டும் போட்டு அதை என் கடமையை முடிச்சிட்டேன்னுட்டு இருந்தோம்னா ஆபத்து வரும்போது ஏன் ஆண்டவரே நமக்கு எப்படி கேட்க முடியும்? இல்ல எப்படி நம்மளால கேட்க முடியும்? எந்த உரிமையில நம்ம கர்த்தரிடத்துல ஆண்டவரே என் வாழ்க்கையில இதை செய்யுன்னு கேட்க முடியும்? கர்த்தர் கொடுக்குற ஒரு அடிப்படையான ஆலோசனையை கூட நம்மளால பின்பற்ற முடியல அப்படின்னா எப்படி கர்த்தரிடத்துல நன்மையை நாம் எதிர்பார்க்க முடியும்? எந்த தைரியத்துல கர்த்தரிடத்துல நம்ம ஜெபம் பண்ண முடியும்? ஆண்டவரே எனக்கு இந்த செய்யுங்க, இந்த உதவி செய்யுங்க எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும்? சரியாக நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம் நியாயம் தீர்க்கப்படாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்ப வந்துருங்க எபிரேயருக்கு 13ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல, பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். இப்ப நீதியின் வசனத்துல அவனுக்கு என்ன பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லாததுனால என்ன ஆயிடுச்சு? இப்ப ஆபத்து வருது. தொடர்ந்து ஒரு சில வேத வசனங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த பகுதிக்கு நேராக செல்லலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3:1-2. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. இப்ப கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு, அது இப்பதான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. அதுவும் கொரிந்து பட்டணம் ரொம்ப மோசமான ஒரு பட்டணம், ரொம்ப கரப்டட் சிட்டிஸ். அது தெசலோனிக்கே பட்டணம்னா அந்த சிட்டியே ரொம்ப நல்ல சிட்டின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கொரிந்து அந்த சிட்டியே ரொம்ப மோசமான ஒரு கரப்டட் சிட்டி அது. ஏன்னா அது ஒரு வர்த்தக நகரமா இருந்ததுனால, எப்போதுமே சொல்வேன்ல, வர்த்தகம் அதிகமா இருந்துச்சுன்னா பணப்புழக்கம் அதிகமா இருக்கும், பணப்புழக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா பாவம் அதிகமா இருக்கும், பாவம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பயம் அதிகமா இருக்கும், பயம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பயத்தை காசாக்குற சாமியார்களும் அதிகமா இருப்பான். எங்கெங்கெல்லாம் வர்த்தக தலைநகரங்கள் இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாவம் அதிகமா இருக்கும். பாவம் அதிகமா இருக்கிற இடத்துல பயம் அதிகமா இருக்கும். ஐயோ என்ன போதோ ஏதாவது போதோன்ட்டு ஒரு பயமும் இருக்கும். பயம் இருக்கிற இடத்துல எல்லா சாமியாரும் அங்கதான் ஹெட் ஆபீஸ் வச்சிருப்பான். ஏன்னா பயத்தை காசாக்குறதுக்கும் அங்க உட்கார்ந்து இருப்பான். இத கொரிந்து அப்படிப்பட்ட சர்ச் தான் இந்த கொரிந்து பட்டணம். அந்த பட்டணத்துல இருக்கிற சர்ச்சை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு இங்க.
இப்ப அவங்க குழந்தைகள், ஆனா குழந்தைகளாவே இருக்கிறாங்க அப்படின்றாரு. இன்னும் 1 பேதுருவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. சப்போஸ் இப்பதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து வேதத்தினுடைய ஆழமான சத்தியங்கள் தெரியாது அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வேத வசனம்ன்றது, திருவசனம்ன்றது ஒரு களங்கமில்லாத ஞானப்பால்ன்ட்டு சொல்லுது. இதுலதான் அடிப்படையில இருந்து ஆழமான சத்தியங்கள் வரைக்கும் எல்லாமே இதுல இருக்கு. அடிப்படையில இருந்தே ஆரம்பிங்க. தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வேத வசனத்தை படிக்க ஆரம்பிங்க. புரியுதோ புரியலையோ ஃபர்ஸ்ட் வாசிங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ணாம இருக்காதீங்க. வேத வசனத்தை நிதானமா நின்று நிதானமாவும் வாசிங்க. இது என்ன அப்படின்ட்டு ஒரு வார்த்தை படிச்சாலும் போதும். ஆனா ரெகுலரா ஒரு சாப்டர் 2 சாப்டர் அட்லீஸ்ட் 20 சாப்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வாசிக்கலாம். தப்பே கிடையாது. ஒரு வருஷத்துல ஈஸியா முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். கடகடகடன்ட்டு ஒரு 20 சாப்டர் வாசிச்சு பாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்களேன். சொல்லலாம். ஆனா வெறும் ஒரே வார்த்தை, பால் உண்ணுகிறவன் யார்? அந்த பால் உண்ணுகிறவன், பால் உண்ணுகிறவன் யாரு? எதுக்காக அவன் பால் உண்ணுகிறவனா மாறினா? ஏன் பாலை உண்ணணும்? பால்னா என்ன? இப்படின்ட்டு நிறைய கேள்வி எடுத்து ஒரு வார்த்தையை கூட நீங்க ஆராயலாம். ஒரு மாசம் வச்சு கூட, ஒரு மாசம் கூட என்ன பண்ணலாம், ஆராயலாம் கேள்வி எழுப்பி. ஆனா வசனத்தை நீங்க நல்லா தெளிவா நீங்க என்ன பண்ணணும், வாஞ்சியா இருக்கும்போது அது உங்களை வழி நடத்தும். அதன் மூலமா கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். அதன் மூலமா கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். எபேசியர் இருக்கிற நிருபத்துல 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 4 14 இருந்து 14 16 14 to 16. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகி பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினால அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், அப்படி இல்லாம அன்புடன் அன்புடன் தலைவராகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல பண்புகளினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்ப வளருகிறவர்களாய் நாம இருக்க வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் நீங்க அந்த இதுலயே பார்த்தீங்கன்னா, அலைகளினால அடிபட்டு அப்படின்னு வருது. நம்ம எபிரேயரை பார்க்கும்போது கூட 2ஆம் அதிகாரத்துல கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்குன்னும் போது நான் தெளிவா சொன்னேன். அந்த கப்பல் எப்படி டாக் பண்றாங்கல்ல, கரையோடு கூட சேர்த்து, அதே போல இறுக கட்டினவர்களாய் காற்றினாலும் அலைகளாலும் அடிக்கப்படும் பொழுது அசையாதவர்களாய் இருக்கணும்னா நாம என்ன பண்ணிருக்கணும், இறுக பிடிச்சிருக்கணும். இறுக இல்லைன்னா என்ன ஆயிரும், அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். என்ஜின் இல்லாம, ஒரு கேப்டன் இல்லாம, ஒரு வழிகாட்டி இல்லாம, ஒரு ஓட்டுநர் இல்லாம ஒரு படகு அது வாட்டுக்கு ஒரு கப்பல் போச்சுன்னா எப்படி இருக்கும்? அது என்ன கரை சேருமா? அது போக வேண்டிய இலக்கு அடையுமா? ஆபத்து உண்டாக்கும். அதுல இருக்கவனுக்கும் ஆபத்து, அதனாலே மற்றவனுக்கும் ஆபத்து. அதனால ஒரு குழந்தைகளாவே இப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். நம்முடைய ஆவிக்குரிய நிலை இவ்வளவுதான், இதுலயே நம்ம இருந்து போகணும் கிடையாது. வளருகிறவர்களாய் நாம இருக்கணும். வாசிங்க 1 கொரிந்தியர் 14:20. சகோதரரே, 14:20. குழந்தைகளாயிராமல் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேர்ந்தவர்களாயும் இருங்கள். துர்க்குணத்துல குழந்தைகளா இருங்க. சில நேரங்கள்ல சில காரியங்களை கேட்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு கூட நமக்கு தோணும். சில விஷயங்களை கேள்விப்படும், இப்படி இல்லாம பாவம் செய்யறாங்க மனுஷங்க அப்படின்ட்டு நமக்கு சில செய்திகளை கேள்விப்படும் போது நமக்கு தோணும். அப்படி துர்க்குணத்துல குழந்தைகளா இருங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க குழந்தைகளாவே இருந்தலாம் நினைச்சிடாதீங்க. தேறினவர்களாய் மாற வேண்டியது அவசியம். கொலேசியர் 1:28. கொலேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனும்
எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணினோம். எதுக்கு வேதத்தின் சத்தியங்களை அடிப்படையிலிருந்தே ஆழமான சத்தியங்களை கொடுத்து உங்களுக்கு போதிக்கிறேன்னா, அதுக்கு காரணம் நீங்க தேறினவர்களாய் கிறிஸ்துவின் நாளில் வெளிப்படும்படியாக. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதெல்லாம் இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம செய்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்கன்னா, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்குள் இப்பொழுது என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அவரை அறிகிற அறிவில நீங்க வளருகிறவர்களாய் இருக்கணும். நீங்க வளரல, உங்களுக்கு வேத வசனத்தினுடைய தெளிவு இல்லை அப்படின்னா, நன்மையை கையில வச்சுக்கிட்டே உங்களால என்ன பண்ண முடியாது? நன்மையை ருசி பார்க்க முடியாது. இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. ஆனா கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன் சந்ததி யாருக்குமே அடிமைப்படாதுன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனா இவங்க அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஏன் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க? யாருக்குமே விடுதலைன்னு உணர்வு இல்லை. ஐயோ, நம்ம அடிமைத்தனத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற உணர்வு இல்லாததுனால அவங்க அடிமையில இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒரு உணர்வு வந்துடுச்சு, ஐயோ நம்ம ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாம எதுக்கு அடிமைப்பட்டு இருக்கணும், நாம எதுக்கு நம்ம ஒரு அடிமைத்தனத்துல இருக்கணும், நாம விடுதலையின் மக்கள் அப்படின்ற உணர்வு வந்தோன்னே கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அது வரைக்கும் கர்த்தர் செயல்பட முடியாம இருந்தாரா? கர்த்தர் எங்கேயாவது வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டாரா? இல்ல வேற ஏதாவது கிரகங்கள்ல வேற ஏதாவது ஜனங்களுக்கு போய் பிஸியா இருந்துட்டாரா? அவரால் செய்ய முடியாம இருந்துச்சா? ஏன் 430 வருஷம் அடிமைத்தனம்? அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. பழைய ஏற்பாடுல வாசிச்சோம்ல, அறிவில்லாமலையால் சங்காரமாகறாங்க, அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போறாங்க. அதனாலதான் என்ன பண்ணாரு, யோசுவாக்கு கொடுக்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகத்துல வாசிச்சீங்கன்னா, யோசுவால 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசி பாத்தீங்கன்னா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் எனக்கு இங்க அடிச்சிருக்கு, கொஞ்சம் வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயங்கள் எல்லாம், 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திறமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாய். 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதிலே எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இது இல்லாததுனாலதான் இப்ப அடிமைத்தனத்துல இருந்தாங்க. இதனாலதான் எழுதி கொடுத்திருக்கேன். இப்ப இதை வச்சு என்ன பண்ண, இதை செய்யும்படி கவனமா இரு, பார்த்து பத்திரமா வச்சுக்கொன்றாரு. ஆனாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை விட்டு விலகிட்டாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒருத்தன் வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தானா. பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது அந்த காலத்துல ஒரு எஸ்டேட் ஓரமா வந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பறவைகளுக்கு வந்து இறை போட்டுட்டு இருந்தாராம், நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாராம். அவர் வளர்க்குற சும்மா பறவைகளுக்கு வந்து ஒரு தட்டில் வந்து இறையெல்லாம் போட்டுட்டு இருந்தாராம். அப்போ வந்து கை தூக்கி அவரை கூப்பிட்டு, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னோடனே, அவர் பெரிய பணக்காரரு, ரொம்ப பணக்காரரு. கோல்டு பிளேட்ல வச்சிருந்தாராம் இந்த நட்ஸ்லாம் வச்சு. ஏன்னா சில பேர் அப்படிதானே, அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க, தங்க தட்டில் தான் சாப்பிடுவாங்க, அது மாதிரி நிறைய இருக்கு. கோல்டு பிளேட்ல என்ன பண்ணாராம், வச்சிருந்தாராம். கோல்டுல பிளேட்டு. இன்னைக்கு கோல்டு எவ்வளோ, ஒரு கிராம் எவ்வளோ வந்துருச்சு? 1,00,000. இன்னைக்கு என்ன வசனம், கேலண்டர்ல என்ன வசனம் வாசிங்க? அப் டு டேட். கோல்டு சில்வர்னு எல்லாத்துலயும் அப் டு டேட் இருப்போம். கேலண்டர் என்ன வசனம் வாசிங்க? யோசுவா 1:5 தான் இன்னைக்கு. சரி, அப்ப இவர் என்ன பண்ணாராம், கோல்டு பிளேட்ல என்ன பண்ணாராம், அதெல்லாம் போட்டுனோடனே இவன் பார்த்து கத்தினோடனே, சரிந்தா இவான் கூப்பிட்டு அந்த பிளேட்டை கொடுத்துட்டாராம், வச்சுக்கோனோடனே இவன் பாருங்க, அந்த பிளேட்டை பார்த்தோன்னே இவனுக்கு என்ன யோசனை வந்துச்சு, ஓ நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு தட்டு இல்லைன்னு இவர் தட்டு கொடுத்துருக்கிறாருன்னு நினைச்சிட்டான். அவரு இதை வச்சு நீ பொழைச்சுக்குப்பான்னு கொடுக்குறாரு. இவன் என்ன பண்றான், பொழைக்கதான் நினைக்கிறான். ஆனா என்னன்னா, நமக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு தட்டே இல்லை, தட்டு கொடுக்குறாரு இவரு அப்படின்ட்டு தட்டை வாங்கிட்டான். வாங்கினவனுக்கு பார்த்தா இவன் அழுக்கு கந்தையுமா இருக்கிறான், தட்டு பளபளன்னு இருக்குது. இப்ப இவனுக்கு புத்தி எப்படி வேலை செய்யுது, இப்படி பளபளன்னு இருக்க தட்டுல எவனும் பிச்சை போட மாட்டான், இதை நம்மள மாதிரி மாத்திருவான்ட்டு கறி அள்ளி பூசிட்டான்.
இப்ப போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? வேத வசனத்தை நம்ம அப்படிதான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பொழைக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? வேத வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இது வேற மாரி இருக்கு. இது பளபளன்னு இருக்குது. இவ்வளோலாம் எனக்கு தகுதி கிடையாது. என்ன மாரி இத மாத்திறேன்ட்டு நாம ஒரு புரிந்து கொள்ளுதல் வச்சு கரி அள்ளி பூசி, கர்த்தர் நமக்கு ஒரு பிழைப்ப உண்டு பண்ணும்படி ஒரு காரியத்த சொன்னா, நாம வேற வேற வேறு விதத்துல இத புரிஞ்சுக்கொண்டு, அதன்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வேதவசனத்த சரியா ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. வேதவசனத்த சரியா புரிந்து கொண்டு, சத்தியங்கள நம்ம காத்துக்கொண்டு, அத அறிந்து கொண்டு, அத பழக்கப்படுத்தி, நாம தெளிவடைகிறவர்களாய் நாம மாற வேண்டியது அவசியம். 14ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 2 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜென்ம சுபாவம் ஆன மனுஷனும் தேவனுடைய ஏன் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல? அந்த பிச்சைக்காரன் மாதிரி வேத வசனம் நம்ம வாழ்வடைய செய்யறதுக்கு போதுமானதா இருக்கு. போதுமானதுக்கு அதிகமானதா இருக்கு. அந்த கோல்டு பிளேட் அவன் வித்திருந்தானா, அவன் தலைமுறைக்கா அவன் என்ன பண்ணிருக்கலாம்? உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அவனுக்கு என்ன தோணுது? நமக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இத குடுத்திருக்கிறாரு. தட்டு இல்லன்ட்டு இத குடுத்திருக்கிறாருன்ட்டு அவன போலவே அத மாத்துனதுனால, கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அன்னன்னைக்கு என்ன தேவையோ பிச்சை எடுத்துக்கிட்டு, அந்த தட்ட வச்சுட்டு, ஆஹா! இந்த தட்டு அவன் வாழ்நாள் ஃபுல்லா நன்றி உள்ளவனா தான் இருந்திருப்பான். இந்த தட்ட குடுத்த மனுஷன். இந்த தட்டு மட்டும் இல்லன்னா, நமக்கு இப்படி பார், இப்ப பார் தட்ட பார்த்தோன்னா 4 பேர் 4 போட்டு போறான் அப்படின்ட்டு அவனுக்கு தோணுதுல்ல. வேத வசனத்த அப்படிதான் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேத வசனத்த புரிய வேண்டிய விதத்துல புரிஞ்சு, நம்ம வாழ்வு அடையறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறது கிடையாது. அத புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்றதும் கிடையாது. இங்க ஜென்ம சுபாவமான மனுஷனாக நாம தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாம, அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்க அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறான். இதுக்கெல்லாம் இது வேற ஒரு டாபிக். இதுக்குள்ள நம்ம போவோம். ஆனா ஜென்ம சுபாவமான மனுஷனா இல்லாமல் ஆவிக்குரியவர்களாக இருந்து எல்லாவற்றையும் நிதானித்து அறியக்கூடிய அறிவை வேத வசனத்தை பகுத்து பார்த்து நமக்கான காரியங்களை எடுத்து பயன்படுத்துகிறவர்களாய் நாம இருக்கணும். கொலைசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கொலைசியர் 1ஆம் அதிகாரம் 9, 10 இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்துடனே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படவும் உங்களுக்காக நீ குழந்தையாவே இருக்கிறது யார் விரும்ப மாட்டாங்க? எந்த பெற்றோர் விரும்ப மாட்டாங்க? குழந்தைகள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா 30 வருஷமாவே குழந்தையா இருக்கிறது நல்லது கிடையாது. அந்த வளர்ச்சியை நாம காண்பிக்கணும். அந்த முதிர்ச்சியை நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காண்பிக்கணும். சிலது பிஞ்சிலே பழுத்ததா இருக்கும். சின்னதுல பார்த்தா பயங்கரமா பேசிட்டு இருக்கும். மண்டை மேலே போடலாமான்னு வரும்ல. சில கேரக்டர்ஸ்லாம் குட்டியா இருக்கும். ஆனா பார்த்தா பயங்கரமா ஏதோ இதா பேசிட்டு இருக்கும். அது மாதிரி ஆவிக்குரிய ரீதியில வளராம பெரிய ஆழமான சத்தியங்களை ரொம்ப அப்படியே தெரிஞ்ச மாதிரி அப்படி பேசுறவர்களா நான் வளரணும்னு சொல்லல. ஏற்றபடி சரியான வளர்ச்சியை நம்ம அறிந்து கொள்றது, சரியான வளர்ச்சியை நம்ம வெளிப்படுத்துறது ரொம்ப அவசியம். நம்முடைய நடத்தை நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அது வெளிப்படுத்தும். நம்முடைய செயல், நம்முடைய சொல், நாம் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில நம்ம வளர்ந்திருக்கிறோன்றத வெளிப்படுத்தும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:16. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வேத வாக்கியங்கள்லாம் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படிக்கு வேத வாக்கியங்களின் வேத வசனங்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளதா இருக்கு. வேத வசனங்கள் உங்களை வாழ்வடை செய்யும், உங்களை வளரச் செய்யும்,
யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கும். எனக்கு வேத வசனத்தின் அறிவு இல்லையே, நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால வாழ முடியலையே, ஐயோ இவ்வளவு நாள் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, ஒரு வளர்ச்சி அடையாதவர்களா நான் வாழ்ந்துட்டேனே, கவலையே படாதீங்க. உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஏற்றபடி வளர்கிறதற்கு உங்களை கர்த்தர் வாழ்வடை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஞானத்தில் குறைவுள்ளவனா, பலன்ல குறைவா இருக்கா, ஆண்டவரே என்னால முடியலன்ட்டு நீங்க கர்த்தர்ட்ட கேட்டு பாருங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எதுவுமே பண்ணாம இழுத்து மூடிக்கிட்டு யாரையும் பார்க்க மாட்டேன்ட்டு உட்காந்தா அப்படியேதான் இருக்கும். நான் இப்படிதான், என்னுடைய நிலை அப்படிதான்ட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கடவுளே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. கடவுள் விருப்பம் உள்ளவர் தான். ஆனா நீங்க என்ன பண்ணல, வெளியே வர விரும்பாத வரைக்கும், நீங்க விடுதலையை விரும்பாத வரைக்கும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. சங்கீதம் இந்த வார்த்தை தானே பார்த்தோம், 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல. கர்த்தர் நல்லவர்ன்றத நீங்க அனுபவிங்க, அப்புறம் நீங்க அறிவிங்க. நீங்க அனுபவிக்காம நீங்க அறிவிக்க முடியாது. நீங்க அறிவிக்கணும்னு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க அறிவிக்கணும்னா முதலாவது நீங்க அனுபவிக்கணும். உங்களுக்கு அனுபவிக்கணும்னா உங்களுக்கு அது குறித்ததான அறிவு இருக்கணும். வேத வசனத்தை குறித்ததான அறிவு, வேத வசனத்துல நீங்க தெளிவடையும் போது அது உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல பெரிய மாற்றத்தை உண்டாகும். அப்ப வேத வசனத்துல நாம அந்த நீதியின் வசனத்துல பழக்கமுடையவர்களாய் நாம் மாறுவீங்களா? பிராக்டிஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன நாங்க படிக்கும்போது சொல்லுவாங்க, விசுவாசத்தை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு 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 வழி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா, நீங்க பெரிய பெரிய காரியங்களை விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பெரிய பெரிய காரியங்களை விசுவாசிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுக்கு இப்பத்துல இருந்தே என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன காரியங்களை விசுவாசிங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு 2 ரூபா விஷயம், 5 ரூபா விஷயத்தை விசுவாசிங்களேன். இதுதான் என்ன பண்ணும், அந்த விசுவாசிச்சு அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு ஒரு அந்த பயிற்சி, அந்த ஒரு முயற்சி எடுத்து நம்ம எடுக்கிற பயிற்சி நமக்கு ஒரு பலத்தை தரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்படியே நம்ம எடுத்தோன்னா ஒரு பெருசா இப்படியே பயங்கரமா 3ஆம் வானம் வரைக்கும் நீங்க ஏறி போற அளவுக்கு பயங்கரமான ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும்ட்டு நான் சொல்லல. ஆனா அதுதான் நம்ம டார்கெட். கிறிஸ்துவின் அளவு நம்ம டார்கெட். வசனத்தின்படி ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் எந்த அளவுக்கு வளரணுமா, கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக, அந்த ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்ம வளரணும். அவர் தான் நமக்கு மாதிரி. அவரை போல நம்ம மாறணும். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம முன்னேறணும். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம்.